பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழிப்பு. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். விழிப்பு நிகழ்விலே பல விதமான உணர்வுபூர்வமான நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய தகவல் பற்றி பல விஷயங்களை கதைத்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் டென்மார்க்கிலிருந்து உளவியல் நிபுணர் ஸ்ரீ கதிர்ராமநாதன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் தேசியம் சார் ஆர்வலராக தேசிய சார் விடயங்களிலே மிக எழுச்சி மிக்கராக பணியாற்றியிருக்கின்றீர்கள். நாட்டுக்கும் போராட்ட காலங்களிலே சென்று பல பணிகளை செய்திருக்கின்றீர்கள் என்பது நாங்கள் அறியக்கூடிய விடயமாக இருந்தது பல நிகழ்வுகளிலே. அந்த வகையிலே நீங்கள் இன்று விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருப்பதையிட்டு நாங்களும் மகளோடு இணைத்து கொண்டு இன்றைய விழிப்பு நிகழ்வில் 2009 பின் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற சீர்கேட்டால்தான் எங்களுக்கான ஒரு எழுச்சி இல்லை என்பது போல் பலரால் பேசுபொருளாக பேசப்படுகின்றது. இதை பற்றி நீங்கள் ஒரு தேசிய ஆர்வலராக வண்ணம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2009க்கு பிறகு எங்களுடைய மக்கள் சோர்ந்து அல்லது சோர்வடைந்து ஒரு ரோட்டுக்கு வராம அல்லது பெரிய விஷயங்களை அதைச்சு பேசி சுறுசுறுப்பாக இல்லாம இருந்த நிகழ்வு பதிவாக இருக்கின்றது. அது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனா இன்றைய நிலைமையில இப்ப நாங்கள் இன்றைய நிலையை நாங்க கவனிச்சு பார்த்தோம் என்று சொன்னா, நாங்க சும்மா இருக்கிற ஆக்கள் எல்லோரையும் தூண்டிவிட்ட நிகழ்வுகள் பல இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப உதாரணமாக செம்மணி படுகொலை, புதகுழி தோண்டுதலாக இருக்கலாம், அதோடு சம்பந்தப்பட்ட வேற பல புதகுழிகள் இருக்கென்று சொல்லி பல செய்திகள், அதை பற்றிய ஆக்ரோஷமான கதைகள், தரவுகள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு பக்கத்துல இப்ப எங்கட நடந்த விஷயம் அந்த புதகுழிகளை வச்சு மழுங்கடிச்சு இதை திசை திருப்புவதற்காக அரச புலனாய்வுத்துறை யாரோ ஒரு ஆள் வழிகாட்டி அதை திசை மாற்ற முயற்சிக்கிறார்கள் இல்லையோ. அது இப்ப பல விஷயத்துல இப்ப நாங்க பார்க்கணும், கிழக்கு மாநிலமோ எங்கட வடக்கு மாநிலங்கள் எல்லாம் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பகுதியினர் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுக்கு ஒரு புதிய விஷயம் அல்ல. நாங்கள் எங்கட போராட்டத்துக்கு முந்தின பிந்தின விடயங்கள் இவைகளை அவதானிச்சு அதுகளோட ஒன்றி போய் இருந்து எப்ப நாங்கள் மீண்டு எழும்பலாம் அல்லது எப்ப எங்களுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று கிடைக்கும், அந்த ஆதாரத்தை வச்சு எங்களை நிலைநாட்டி எங்கட மக்கள் எங்கட சமூகம் எல்லாத்துக்கும் ஒரு தைரியமான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம் என்றதான் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு நியாயமான காரணம் உலக மட்டத்திலேயே இருக்கு. மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய காரணமே இருக்கு. அதாவது எத்தனையோ ஆயிரம் பேரை நாங்கள் கடைசி யுத்த நேரத்துல இழந்திருக்கோம். ராஜப்பு யோசப் அடிகளார் அவர் மிக முக்கியமான மனிதர்களில் ஒருவர். அந்த நேரத்து விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபைக்கோ உலக அரங்குக்கோ அதை வெளியில கொண்டு அதை ஆக்கப்பூர்வமாக ஒரு கட்டாயமான ஒரு செய்தியாக புள்ளி விவரத்தோடு அவர் கூறினவர். கிட்டத்தட்ட 1,40,000 பேரை காணையில் உடசி போர் இந்த இதுல கணக்கு வழக்கு இல்லாம இருக்கு. இப்ப இவர்களுக்கு என்ன நடந்தது என்றது எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அப்ப இந்த விஷயத்த அவர் சொல்லி கொண்டு போற இந்த நேரத்துல வெளிநாடுகள்ல உள்ள கடைசி எங்கட போற நடத்தின உலக வல்லரசுகள் என்று சில பேர் இருக்கின, பிராந்திய வல்லரசுகள் என்று சில பேர் இருக்கின. அவர்கள் தங்கட ஏஜென்ட்கள் என்று சொல்லப்படுகின்ற தங்கடை ஆக்களை வச்சு அதை மடமேற்ற பார்த்து கொண்டிருந்தார்கள் இல்லையோ. ஆரம்பத்திலேயே அதை மடமேற்றத்துக்காக
அரசாங்கத்தால இது செய்யப்படையில அந்த இயக்க போராட்ட இதுகளால அவர்கள் வந்து இல்லாம பண்ண, அதாவது ஒரு அர்த்தம் இல்லாத அதுக்கு ஒரு கருத்து கண்டுபிடிக்க முடியாத கதைகள் வதந்திகளாக பல வதந்திகள் அந்த நேரத்தில் வந்து கொண்டு போனோம். ஆனா இப்ப நாங்கள் இந்திய நிலைக்கு வந்தோம் என்று சொன்னா இன்றைக்கு இந்த செம்மணி படுகொலை தோண்டுதல் என்று சொல்லப்படுகின்றது காத்திரமாக ஒரு விஷயமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை மனிதாயமான சங்கத்திலே இப்ப செப்டம்பர் மாதம் கூட இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே ஏதோ முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதாக சொல்லப்படுகின்றது இல்லையோ, சொல்லப்படுகின்றது. நாங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இன்று தாயகத்தில் இந்த செம்மணி விவகாரம் பல இடங்களிலும் அதற்கான பெருமளவான மக்களின் எழுச்சி அங்கே தோன்றப்படுகின்றது. பல இடங்களிலும் 1,00,000க்கு மேற்பட்ட மனித புதைகுழிகள் இருப்பதாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆர்வலர்கள் இப்பொழுது அரச தரப்போடு பேசி வருவதை அல்லது பாராளுமன்றத்தில் நாங்கள் கூறி வருவதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் நாங்கள் புலம்பெயர் நாடுகளை பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது டென்மார்க்கில் நீங்கள் வசிக்கின்றீர்கள். இந்த டென்மார்க்கிலே பல எழுச்சி நிகழ்வுகள் முன்னோக்கி நடந்திருந்தது. இப்பொழுது இந்த செம்மணி புதைகுழி சார்பாக அங்கு வாழ்கின்ற அமைப்புகள் இப்பொழுது நீங்கள் கூறியது போல ஜெனீவா அமர்வுகள் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவர்கள் இந்த தாங்கள் வாழ்கின்ற நாடுகளிலே ஏதாவது அறிக்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றதா உங்கள் பார்வை ஊடாக? டென்மார்க் நீங்க சொல்ற விஷயம் இப்ப எனக்கு 3-4 கிழமைக்கு முதலிலேயே மனதுல ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக இருந்தது. இந்த விடயங்களுக்கு இங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டு ஏதாவது ஒன்று செய்ய வேணும். நாங்களும் டென்மார்க் மக்களும் இந்த இதில் பங்களிப்பு செய்யணும். ஏனென்று சொன்னா இது எங்களுடைய சொந்த விஷயம் இல்லையோ, மற்றவர்களுடையது அன்றல்ல, எங்களுடைய சொந்த விஷயம். ஒவ்வொரு சிறு நாடுகள் சிறு இடங்கள்ல உள்ள எல்லாருமாக கலந்து கொள்ள வேண்டி இருக்கிற ஒரு விஷயம். அப்ப இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதுக்காக என்னுடைய நண்பர்கள் பல பேரை கேட்டு பார்த்தேன், செம்மணி படுகொலை இதுக்கு இங்க ஏதாவது ஊர்வலம் நடக்கிறதா, இங்க ஏதாவது கூட்டங்கள் நடக்கிறதா, இங்க ஏதாவது கலந்துரையாடல் நடக்கிறதா, அப்படி நடந்தா எனக்கு சொல்லுங்க, நான் நிச்சயமாக அதுக்கு வர வேணும் போல, எனக்கு அப்படியான ஒரு இடத்துல பங்களிப்பு செய்தா இல்ல வந்தா எனக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். அப்படி எது நடந்தா எனக்கு சொல்லுங்க என்று சொல்லி நான் என்னுடைய ஒரு சில நண்பர்களுக்கு இங்க சொல்லி வச்சு அவர்கள் சொன்னார்கள், தற்போதைய நிலையில நாங்கள் ஒன்றும் கேள்விப்படையில, ஆனா அப்படி எது நடந்தா உங்களுக்கு முதல் உங்களுக்கு அறிவிப்போம், உங்களுக்கு சொல்லுவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி போட்டு இன்று வரையும் ஒரு வகையான செய்திகளும் எனக்கு கிடைக்கல. அது எனக்கு பெரிய ஒரு மனதில் ஒரு பெரிய ஒரு தாக்கமாயும் பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்கு. இதிலே ஒரு பங்களிப்பு செய்ய முடியல, இல்ல பங்களிப்பு ஒன்று இந்த டென்மார்க் இப்படியான நாட்டுல நடக்கலையா என்று சொல்லி எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு. ஆனா இப்ப என்னுடைய அறிந்த வட்டத்துலதான் இது நடக்குதே ஒழிய எனக்கு அறியாம ஏதாவது நடக்குதோ என்னவோ எனக்கு தெரியல. டென்மார்க் கண்டதும் ஒரு பெரிய நாடு, பல பேர் இதுல இந்த விஷயங்கள்ல செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். தாங்கள் தங்களோட பழகின பலப்பின்னல்கள் வட்டங்களோட சேர்ந்து சில செயல்பாடுகள் செய்கிறார்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனா நார்மலாக இந்த வாட்ஸ்அப்புகள் எல்லாம் அறிவிப்பார்கள், ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கிறதா விருப்பமானவர்கள் வரலாம் வரலாம் என்று அறிவிப்பார்கள். நானும் அதை ஒவ்வொரு நாளும் தேடினபடிதான் இருக்கிறேன், எங்கேயாவது ஒரு அறிவித்தல் வருகுதா, அந்த அறிவித்தல் ஒரு போக வேணும், அதுல போய் நிக்க வேணும். விருப்பம் எனக்கு நிறைய இருக்கு. ஆனா அப்படியான ஒன்றும் இதுவரையில கேள்விப்படையில. சில வேளையில இனி நாள் நெருங்க ஏதாவது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கேன். போராட்ட காலத்தில் எழுச்சி மிக்க கொண்டாட்டங்களை கொண்டாடியவர்கள் போராட்ட காலத்தில் வெற்றி வாகை சூடிய போது மிக ஆக்ரோஷமாக பல கொண்டாட்டம் கொண்டாடிய நாங்கள் இன்றுதான் தேவையான விடயம் இருக்கின்றது. தேவையான விடயத்தை முன்னெடுப்பதற்கு முக்கியமாக பல நாடுகளில் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் வாழ்கின்ற அனைத்து அமைப்புகளும் அனைத்து குழுக்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான விடயம். இப்பொழுது அங்கிருந்த குழுக்களாக இருப்பவர்களின் சிந்தனைகள் அல்லது நீங்கள் அவர்களோடு உரையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்ததா? இணைந்து பயணிக்க வேண்டும் இந்த தாயக பிரச்சனையை பொறுத்தளவிலே என்ற ஒரு பேச்சுக்கள் அங்கே நடைபெறுகின்றதா?
இல்ல அந்த அந்த விஷயத்த நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படியான இதுல ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் இப்ப இந்த கோடகால வெறும் விடுமுறை என்றபடியால பல பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து விட்டார்கள். அப்ப அதனால அவர்களோடு தொடர்புகள் எடுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு. வருகிற கிழமையில எல்லாருமே கோடகால விடுமுறைகள் முடிஞ்சு திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்குள்ளேயாவது தொடர்புகள் கிடைக்கும், தொடர்புகள் வரும், நானாக தேடி பிடிக்கலாம், தேடி இதை கதைக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோட இருக்கின்றேன். அப்படியான ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மற்றது நீங்க சொன்ன மாதிரி இதுல நாங்கள் எல்லோருமே நாங்கள் சின்ன சின்ன சிறு அமைப்புகளாகவே என்னவாத ஒரு விஷயமாக இந்த விடயத்திலே எங்களோட பங்களிப்புகளை ஐக்கிய நாடுகள் சபைக்கு தெரியக்கூடியதாக நாங்கள் அதை செய்ய வேணும் இல்லையோ. இப்ப வெறும் நாங்கள் எங்களுக்குள்ள கதைச்சு போட்டு பொழுதுபோக்கி போட்டு இருக்கிற விஷயம் அல்ல இது. இது ஒரு பொது விஷயம், பொது பிரச்சனை. இப்பதான் ஏதோ எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் செய்த மாதிரி அந்த நிகழ்வு இன்றைக்கு உலக அரங்கில பெருசாக எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் பெருசாக எதிர்பாராம இருக்கவே அந்த நிகழ்வு ஒரு பெரிய அளவில் பல கவனத்தை ஈர்க்கப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை இருக்கலாம், உலக மக்கள், உலக அரசுகளா இருக்கலாம், பல பேரை அதை இழுத்திருக்கு இல்லையோ. இதனால இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நாங்க சிறுக எல்லாருமாக இணைந்து செய்தால் ஒரு பெரிய துணையாக அந்த ஐக்கிய நாடுகள் சபை செயல்பாடுகளுக்கு இருக்கும். அதுக்கும் நாங்கள் ஒரு துணை சேர்க்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த விஷயத்துக்கு தான் இது இப்ப நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தருமே சின்ன சின்ன சமூகங்களாகவோ சங்கங்களாக ஒவ்வொரு நாடுகளும் சேர்ந்து இணைஞ்சு கதைச்சு ஏதோ ஒரு சின்ன சின்ன மகஜர்களோ ஏதாவது ரிப்போர்ட்டுகளை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கிடைக்கக்கூடியதாக அனுப்புவது, அதுக்கு நேரத்துக்கு அனுப்புவது மிக முக்கிய உதவியாக இருக்கும், முக்கிய விடயமாக இருக்கும் என்றுதான் நானும் நினைத்து கொண்டிருக்கேன். அதுக்காக நான் நினைத்து அமைதியா இருக்கல. நான் முயற்சிகள் செய்து அதுக்குரிய தொடர்புகள் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கேன். தாயகத்தில் இந்த ஜெர்மனி புதைகுழி விவகாரத்தில் வெளிநாட்டு தூதுவர்கள் சென்று பார்க்கின்றார்கள். அதன் விளைவுகள் வண்ணம் என்று ஆராய்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் கனடாவிலிருந்து ஒரு ஆய்வுக்கான ட்ரோனர் ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள். அது நிலத்தில் அடியில் இன்னும் எங்கெங்கே இந்த தகவல் இருக்கின்றது என்று அறிவதற்கான ஒரு தகவலை கொடுத்திருக்கின்றார்கள். புலம்பெயர் நாட்டில் மிக எழுச்சி மிக்கவர்கள், அதுவும் சுவிஸ் நாட்டிலே மிக எழுச்சி மிக்கவர்கள், ஜெர்மன் நாட்டிலே, டென்மார்க் நாட்டிலே என்றும் மிக எங்குமே எழுச்சி மிக்கவர்களாக இருந்தவர்கள் இப்படி சோர்ந்து இருப்பதன் மூலம் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு செய்கின்ற துரோகம் அல்லவா. உதாரணத்துக்கு ஒரு எழுச்சியோடு நாங்கள் இதை கொண்டு செல்கின்ற பட்சத்தில் எங்களுடைய இந்த நீண்டகால வரலாற்று இன அழிப்பும் நீண்டகால போராட்டத்தின் அமைதியும் இதில் நாங்கள் எழுச்சி மூலம் எங்களுடைய மக்களுக்கான, தாயகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கான ஒரு நல்ல அணுகூலம் இருக்கும்போது உண்மையிலேயே இந்த புலம்பெயர் நாடுகளில் மிக ஆர்வமாக இந்த சூழ்நிலையில் ஜெனீவா அமர்வு வருகின்ற இந்த சூழ்நிலையில் கொண்டு செல்ல வேண்டிய அல்லது கையெழுத்து பிரதிகள் மூலம் அனுப்ப வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தின் நிலைப்பாடுகள் எங்களுடைய மக்களால், எங்களுடைய புலம்பெயர் நாட்டு இருக்கின்ற அமைப்புகளால் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது இவர்கள் உயர் நிலை இல்லாமலுக்கு சோர்ந்து போனவர்களாக இருப்பதை பற்றி தேசிய நலன் கருதி தேசிய இதுக்காண்டி உங்களுடைய பல பணிகளை செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? இப்ப இந்த சந்தர்ப்பத்திலே விரக்தி தருகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னா இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய சந்தர்ப்பம், ஒரு மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம், எல்லாருடைய சப்போர்ட்டையும் காட்டுகிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த விஷயம் இல்லையோ. என்னென்று சொன்னா இது ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் அங்க போய் அவரே நேர போய் பார்த்து வந்ததால இது உலக விஷயங்கள்ல மிக கவனத்தை எடுத்திருக்கு. இப்ப உதாரணமாக நாங்கள் இதுல பெரிய அளவில் செய்யாம எல்லாமே UNHCR செய்யும் என்று சொல்லி இருந்தோம் என்று சொன்னா நாங்க பல விஷயத்துல போட போயிடுவோம். பல விஷயத்துல எங்களுக்கு எதிராக அது மாறக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையோ. ஏன்னு சொன்ன இப்ப நாங்க பல விஷயத்துல அறியும் போது இலங்கை அரசாங்கம் இந்திய UNHCR இவையோட சேர்ந்து இணைஞ்சுதான் இதுல ஏதோ ஒரு திட்டமிட்டு செயல்படுகின்றார்கள். அவர்கள் இப்ப
செம்மணி இதுகளுக்கெல்லாம் வந்து வரவு செலவு திட்டத்திலே இருந்து காசுகள் பொருள்கள் எல்லாம் கொடுத்து தங்கட நிபுணர்களை எல்லாம் அனுப்பித்தான் இந்த விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் கண்கூடாக அங்க பார்க்கிறோம் இல்லையோ. ஆனா இப்ப உதாரணமாக மற்ற பக்கத்துல நாங்க பார்க்கும்போது சிங்கள அரசு என்று சொல்லப்படுகிறது, இலங்கை அரசு என்று சொல்லப்படுகிறது வந்து எப்பவுமே எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாத ஒரு அரசு இல்லையோ. அது ஆரம்ப வரலாறு, எங்களுக்கு நீண்ட கால வரலாறு. அவர்கள் வந்து தமிழருக்கு வந்து எதுவும் கிடைக்கக்கூடாது, எதுவும் போகக்கூடாது, எதுவும் விட்டு கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்ட விடயத்துல வந்து இப்ப அரசாங்கம் என்றது வேற, அரசு என்றது வேற இல்லையா. இப்ப அரசாங்கங்கள் வந்து தங்களோட அடுத்த தேர்தலில் உள்ள வாக்குக்காக சில விஷயத்தை மாத்தலாம், அமைக்கலாம், எதுவும் செய்யலாம். அது அரசாங்கம் இல்லையோ. ஆனா அரசு என்று சொல்றதன் ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதோ கதைப்பதோ அதுக்கு தீர்வுகள் காண்பதோ அரசு என்று சொல்லப்பட்ட நிறுவனம் தான் இல்லையோ. அந்த அரசு என்ற நிறுவனம் வந்து இலங்கையை பொறுத்த எங்கள காலகட்டத்திலே அதை நாங்க பார்த்து கொண்டு வரும்போது அது மிகவும் இறுக்கமானது. அது வந்து ஒரு இனத்துக்கு தான் இலங்கை சொந்தம். அதாவது அதை பெரிய அளவில் பல பேரும் பெரிய நிபுணர்கள் கூட சொல்லுவார்கள், மகாவம்ச மைண்ட் செட். அந்த மகாவம்ச சிந்தனையில இருக்கிறபடியால அவர்களுக்கு வந்து எதிலையும் விட்டு கொடுக்கிற இந்த மாதிரியாக ஒரு விஞ்ஞான ரீதியான அறிவுக்கு, விஞ்ஞான ரீதியான சிந்தனைக்கு வர்றதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம அவர்கள் வந்து இருக்கின்றார்கள் இல்லையோ. அப்ப இந்த இடத்துல இப்ப நாங்கள் வந்து இன்றைக்கு அனுர அரசாங்கம் என்றதை நாங்கள் வந்து பார்ப்போமையா இருந்தால் எங்கட ஊர்ல உள்ள ஒரு விஷயத்துக்கு அதை ஒப்பிட்டு கதைச்சோம் என்று சொன்னா எங்கட சூரன் போரோட ஒப்பிட்டு கதைக்கலாம். இப்ப சூரன் என்று சொல்றது வந்து எப்பவுமே சூரன் தான், அது அசுரன் இல்லையோ. அந்த சூரன் வந்து போராட்டத்துக்கு வரும்போது தன்னுடைய தலையை மாத்தி மாத்தி வருவான், தான் வந்து மாத்தி மாத்தி. அப்ப அது மாதிரி இப்ப இந்த இலங்கை அரசாங்கத்திலையும் வந்து முன்ன இருந்த 2 கட்சிகள் ஒவ்வொரு தலைகளோட இருந்தது. இப்ப இது 3வது கட்சி, 3வது தலையோட வந்திருக்கு. அப்ப சூரன் மாறல, சூரன் தான், தலையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு இல்லையோ. அப்ப இந்த தலையில மாத்தி மாத்தி போட்டு நாங்கள் பெரிய மாற்றத்தை செய்ய போறோம், பல விஷயத்தை செய்ய போறோம்னு அறிக்கைகள் விடுகிறார்கள். ஆனா அவர்களுக்குள்ளே அந்த சிக்கல்களை வச்சிருக்க முயற்சிக்கிறார்கள். ஆனா எங்கட பக்கத்துக்கு வந்து எதுவித விஷயங்களும் வருவதாக இல்லை. ஆனா அவர்கள் எல்லோருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில உள்ள மனிதாபிமான சங்கத்தில இருந்து இலங்கை எங்கட தமிழ் பிரச்சனை எப்படி நீத்து போக பண்றது, அதை எப்படி இல்லாம பண்றது, அல்லது அதை எப்படி வலு குறைய பண்றது, உலக அரசுக்கு உலக நீதிமன்றத்துக்கு வர விடாம அது எப்படி தங்களோட ஊருக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிறது, தங்களோட ஊருக்குள்ள நாங்கள் ஒரு கமிஷனோ அல்லது ஒரு நீதிமன்றமோ ஏதோ ஒன்று போட்டு அதுக்குள்ள கொண்டு முடக்குவது, இதுதான் அவர்கள் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அந்த முக்கிய நோக்கத்தை தான் இப்ப அவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல செய்கிறார்களோ என்ற ஒரு கேள்விக்குறிதான் எந்த மனதில் இருக்கு. அப்ப அந்த இடத்துலதான் இப்ப அவர்கள் செம்மணி விஷயத்துக்கு வந்து இப்ப காசுகளை போட்டு தொடர்ந்து செய்யறதுக்கு, தொடர்ந்து நடத்துறதுக்கு அவர்கள் வந்து செய்யறது வந்து நாங்கள் வந்து இங்க வந்து பழைய அரசாங்கங்கள் செய்த மாதிரி ஒன்றை மூடி மறைக்கல, இங்க ஒண்ணு நடக்கல என்று சொல்லி இல்லை. இங்க நடந்தது நாங்களும் சேர்ந்துதான் அதை ப்ரூவ் பண்ணி இங்க எல்லாம் நாங்கள் வந்து தமிழருக்கு ஆதரவை, தமிழருடைய விஷயத்துக்கு மேலே கொண்டு வர்றதுக்கு நாங்க முற்று முழுதா பாடுபடுறோம். ஆனபடியால் எங்களை நம்புங்க, எங்களை நம்பி இந்த கடைசி போராட்ட விசாரணைகள் இதுகள் எல்லாவற்றையும் எங்கள்கிட்ட தாருங்க, நாங்கள் வந்து அதை நேர்மையாக சரியாக செய்து முடிப்போம். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க உங்களோட மனித உரிமை சங்க இதுல வந்து இந்த விடயத்தை வந்து தொடர்ந்தும் வச்சிருக்காதீங்க. இப்ப கனகாலம் வச்சிருந்துட்டீங்க. இப்ப இதுல இங்க நாங்க வந்து தமிழர் பக்க விஷயத்துக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அதோட சேர்ந்து இணைகிறோம். ஆனபடியால இந்த வழக்கையும் எங்கள்கிட்ட தாருங்க, நாங்க அதுக்கு நல்ல ஒரு நீதியான விஷயத்தை கொண்டு வர்றோம். அந்த இதுல வந்து பல கேள்விகள் இன்னும் இருக்கு, விடையல் இன்னும் வரையில பல கேள்விகள் அதுல வந்து இருக்கின்றது. முற்றுமுழுதா இலங்கை அரசாங்கம், இலங்கை நீதிபதி அல்ல இலங்கை கான்ஸ்டிடியூஷன், இலங்கை யாப்புக்குள்ள கொண்டு வந்து செய்ய போறார்களா, அல்லது இதுக்கு விசேஷமான ஒரு யாப்பு, விசேஷமான சட்ட விதிகளை செய்து வெளி உலக மட்டத்திலே உள்ள நீதிபதிகள் அல்லது
ப்ராக்டர் மாதிரி இவர்களை இணைச்சு எதுவும் செய்ய போறாங்களா, இந்த ஹைபிரிட் மெக்கானிசம் என்று சொல்றது இல்லையா, அப்படி இணைச்சு எதுவும் செய்ய போறாங்களா என்னன்னு இன்னுமே தெரியாது. அந்த விஷயத்தை தான் நாங்கள் இப்ப இதுல இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். அவர்களாகவே எங்களுக்கு ஒரு புண்ணை திறந்திருக்கிறார்கள் இல்லையா. இந்த விஷயத்த நாங்க வெளிநாட்டுல இருக்கிற நாங்கள் எல்லோருமே ஒவ்வொரு நாட்டுல இருப்பவர்களுமே அதை பெருசுபடுத்தும். இது இவ்வளவு பேர் இறந்தபடியால இது ஒரு இன அழிப்பு. தமிழ் மக்களை இவ்வளவு குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரையும் எவ்வளவுக்கு இதுல புதைச்சு போட்டிருக்கார்கள். அதுக்கு விஞ்ஞான ரீதியாக ஆதாரம் உண்டு. எல்லா எலும்புகள், மண்டையோடுகள், இவைகள், மற்ற விளையாட்டு பொருள்கள், இப்படி பல வகையாக அங்கு கிடைச்சு கொண்டிருக்கின்றது. இதுகள் எல்லாமே ஒரு இன அழிப்பினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறத நீங்கள் பாருங்க. நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு நீதியை கிடைக்கிறதுக்கு இதுல செய்ய பாருங்க. இந்த விடயத்திலே எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க உலக மட்டத்திலே தான் இந்த விடயம் கையாளப்பட வேண்டும், அது நீதி காணப்பட வேணும். ஏனென்று சொன்னா அங்க நடந்த முழு கொலைகள் இதுகள் எல்லாவற்றுக்கும் இந்திய அனுரா என்று சொல்லப்பட்டு இந்த அரசாங்க கட்சியில உள்ள எல்லாருமே பங்களிப்பு செய்தவர். அவர்கள் எல்லாருமே பழைய 94 ஆண்டு சந்திரிகா அரசாங்கத்துல அவரே அந்த அவர்களுடைய கூட்டு அரசாங்கத்துல இருந்தவர்கள், மந்திரிமாரா கூட இருந்தவர்கள் இல்லையோ. அப்ப இவர்கள் இருக்கைக்கு தான் அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு பல விஷயங்கள்ல இவர்களுக்கு பூரண பங்களிப்பு இருக்கு இல்லையோ. எங்கட தமிழ் பக்கத்துக்கு தமிழ் விஷயத்துக்கு இப்ப சுனாமி நடந்த நேரத்துல வடகிழக்கு இதுகளை இணைக்க வேண்டும் சொல்ல போன நேரத்துல இவர்கள் தான் எல்லாமே குறுக்கு கட்டை போட்டு அதை இல்லாம உடைச்சு எல்லாமே செய்த. அப்ப இவர்களுக்கு தாராளமான வரலாறு இருக்கு, இவர்கள் யார் என்று சொல்லி இல்லையா. அப்ப இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில இப்படி ஏதாவது பசுத்தோல் போத்த புலி என்று சொல்லி இவர்கள் வேற முகத்தோட வேற விடயத்தோட நாங்கள் எல்லாம் இப்ப மனிதாயமான வந்துட்டோம், நாங்கள் மனிதாயமான முறையில சிந்திக்கிறோம், நாங்கள் எல்லாம் இடதுசாரிகள், நாங்கள் மக்களுக்கு சிறுபான்மையினருக்கு உரிமை கொடுக்கணும் என்று சிந்திக்கிற ஒரு மனிதர்கள் அது இது சொல்லி இவர்கள் வெளியில சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டு அரசாங்கங்கள் கதைக்கிற கதைகள் அங்க உள்நாட்டுக்கும் வராது, எங்களுக்கும் தெரிய வராது இல்லையோ. ஏன்னா அது பெரிய எக்ஸ்பர்ட்டுகள் ஒரு அறையலுக்குள்ள மூடி போட்டு அறையலுக்குள்ள இருந்து கதைக்கிற கலந்துரையாடல்கள் தான் அதுகள் இல்லையோ. அப்ப அந்த கலந்துரையாடல்கள் இதுகள் எல்லாம் என்ன விதமாக இவர்கள் கலந்துரையாடுகிறார்கள், ஐக்கிய நாடுகள்ல சபையில உள்ள பெரிய நிபுணர்களை எப்படி குளையடிச்சு தங்களோட பக்கமாக மாற்றுகிறார்கள், இதுகள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு விவரம் இல்லை. நாங்கள் அந்த அளவுக்கு விவரம் அறியக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னா அவை எல்லாம் மிக இரகசியமாக இடம்பெறுகின்ற கூட்டங்கள், கதைகள், பேச்சுகள். அப்ப இதுல நாங்க அனுமானித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கு நாங்க அனுமானித்துக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்திய காலகட்டத்துல இலங்கை அரசாங்கம் இந்த விதமாக இதுல ஈடுபடைக்கு ஏதோ உள்ளுக்கு நிறைய விஷயம் இருக்கு என்ற இதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த விஷயங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஆதரவை வெளிநாடுகள்ல உள்ள நாங்கள் கூட, ஏன்னா உள்நாட்டுல தாராளமாக அந்த மக்கள் ரோட்டுல இருந்து அங்க பல விஷயத்துல தங்களால முடிஞ்சளவு ஆதரவை ஆதரவை காட்டிக்கொண்டும் இருக்கிறார். அவர்களை இந்த ஆமீண்ட அடக்குமுறை இதுகள்ல கூட அவர்கள் வலு துணிஞ்சு பல விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையோ. ஆனா இப்ப நாங்கள்லாம் நீங்க வெளியில இருக்கிறவர்கள் நாங்க சேர்ந்து ஒரு அறிக்கைகளையோ அல்லது ஏதாவது ஊர்வலங்களையோ ஏதாவது செய்கிறது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னா ஐக்கிய நாடுகள் சபையில உள்ள பிரதிநிதிகள் என்று சொல்றது உலகத்தின் பல நாட்டு அரசாங்கங்களும் அங்க இருக்கு. அப்ப நாங்க ஒவ்வொரு நாடுகள்லையும் சில ஊர்வலங்கள் இதுகளை செய்து ஒரு இங்கத்திய நோமலான தொலைக்காட்சியல்ல சில விஷயத்தை கதைக்கக்கூடிய, பேசக்கூடிய, பத்திரிகைகள்ல வரக்கூடிய சில செய்திகள் வரக்கூடியதாக இருந்தா இவர்களும் அந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டங்கள்ல போகும்போது எங்கட ஊர்ல அந்த மக்கள் அங்க கன விஷயத்தை செய்திருக்கிறார்கள், ஆனபடியால இது ஒரு பெரிய விடயம், இது நாங்க மேலோட்டமாக சும்மா இருந்து அதை பார்க்க கூடாது, அதை துருவி ஆராய்ந்து அதுல எந்த பக்கம் நீதி இருக்குது என்றதை பார்த்து இயங்கவுடன் செயல்பட வேணும் என்று சொல்லி அவர்களும் இதுல ஈடுபடக்கூடிய வாய்ப்புக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஆனபடியினால நாங்க இன்றைக்கு வெளிநாடுகள்ல பல நாடுகள்ல பறந்து வாழ்றது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்.
பெரிய ஒரு அருமையான விஷயம். ஏன்னா நாங்க சாதாரண முறையில இவ்வளவு மக்கள் காசு கட்டி வெளிநாட்டுக்கு விசா எடுத்து வர்றதுன்னு சொல்றது முடியாத காரியம். இது ஒரு எங்கட யுத்த பிரச்சனை இந்த ஆக்ரோஷ விஷயத்தாலதான் இன்றைக்கு நாங்க இங்க இப்படி அந்த தஞ்சம் அடைந்து அல்லது இப்படி இருக்கிறோம் இல்லையோ. அப்ப இந்த வரலாறு எங்கட வேற மறக்க கூடாது. அப்ப எங்கட வேறு பிரச்சனையை நாங்க எங்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த இடங்களில இதை துலக்கமாக விளக்கமாக இங்க உள்ள மக்களுக்கு, அதாவது இந்த ஒவ்வொரு நாங்க இருக்கின்ற புலம்பெயர்ந்து வந்திருக்க நாட்டு மக்களுக்கு ஒரு சில நேரங்களையாவது தெரியப்படுத்தணும். இப்ப உதாரணமாக பல நேரங்கள்ல இங்க வெளிநாடுகள்ல இருக்க வதந்தியன்னு சொன்னா, அகதியல் என்று சொல்றவர்கள் காசுக்காக பொருளுக்காக வந்திருக்கிறார்களே ஒழிய அவைக்கு ஊரில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படித்தான் ஒரு வதந்தி நெடுங்காலமாக இருக்கின்றது இல்லையோ. ஏன்னா இப்ப அவர்கள் அதுக்கு இன்னும் விபரமாக சொல்கிறார்கள், அகதியல் இங்க சிட்டிசன் இந்த பிரஜா உரிமை எடுத்துல இன்றைக்கு தாய்நாட்டுல போய் நிற்கிறது. அப்ப அவர்கள் எல்லாம் அங்க போய் நிக்கிறது என்று எல்லாம் இவர்கள் அடிப்படை காரணம் பொருள். அப்படி பல வதந்திகள் இப்ப இதுகளை அது ஒரு பகுதி மக்களாவது செய்யணும், அதை நாங்க மறக்க இயலாது, நிப்பாட்ட இயலாது. ஆனா இதுல நாங்க எங்களோட ஒரு தார்மீக பொறுப்போடு, அந்த பொறுப்போடு இந்த சந்தர்ப்பத்துல நாங்க ஊர்வலமாகவோ அல்லது அறிக்கைகளாகவோ அல்லது கையெழுத்து வீட்டை யாராவது ஒரு பொது அமைப்பு இருந்து அவர்கள் இப்ப நாங்கள் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றை செய்கிறோம், இந்த கையெழுத்து இதுல வச்சு நீங்க உங்களோட ஆதரவை தாருங்க, எல்லாருமே உங்களோட கையெழுத்துக்களை இந்த நெற்றின் ஒரு பகுதியில போடுங்க, இப்படியான முயற்சிகளை எடுத்து அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு அந்த பொறுப்பான நிறுவனங்கள் இந்த கையெழுத்துக்களை கொண்டே கொடுத்து இப்படி மக்கள் இவ்வளவு பேர் ஆதரவாக இருக்கிறார்கள், இவ்வளவு தூரம் அவர்கள் எங்களோட பிரச்சனை நேர்மையாக நீதியாக உலக அரங்கில தீர்க்க வேணும் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை ஓரளவுக்கு யாராவது எடுத்து இதை முன்மாதிரியாக செய்தார்கள் என்று சொன்னா அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். தனி மனுஷருக்கு அல்ல, எங்களோட மக்களுக்கு, எங்களுடைய தாய் நாட்டு முழு மக்களுக்கும் இல்லையோ. அதாவது நாங்க வெளிநாட்டுல இருக்கிறவனும் தாய்நாட்டோட சேர்ந்தவர்கள் தான், எங்களை வேற ஆக்கள் என்று பார்க்க, அது வேற ஏதோ புது ஆக்களை வெளியில வந்துட்டோம் என்று சொல்லவும் முடியாது இல்லையோ. நாங்களும் அவர்கள் தான் இல்லையோ. அப்ப அவர்கள் என்று சொல்ற இதுல எங்களோட பொதுமையான நேரத்துல தாய்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இணைஞ்சு இந்த போராட்டத்தை எங்களால முடிஞ்ச அதுக்காக பெரிய அளவுல போக வேணும் என்று இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜனநாயக முறையில அதை எதிர்ப்பை காட்டி இதுல எங்களுடைய ஆதரவை காட்டுறது மிக முக்கியமாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. நல்லது, உண்மையான விடயமும் அதுவே. இப்பொழுது நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் எல்லோரும் அமைதியாக இருக்கின்றோம். இந்த அமைதி என்பது எங்களுடைய தாயக மக்களின் ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். அந்த எழுச்சியை கொண்டு வருவதற்கு நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்கள், அங்கே இருக்கின்ற அமைப்புகள் அனைவருமாக இணைந்து அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு ஒரு கையெழுத்து பிரதியையும் அதுபோன்று எனிவாவுக்கான ஒரு முழுமையான கையெழுத்து பிரதியையும் அனுப்புவதன் மூலம் இன்னும் சிறப்பு. அதிலும் இன்னும் சிறப்பான விடயம், அந்தந்த நாடுகளோடு இணைந்து இருக்கின்ற பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்த பல நாட்டு அமைப்புகளும் சேர்ந்து ஓர் அணியாக ஒரு அமைப்பு அதை கொண்டு செல்வது எனிவாவுக்கு என்பது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். ஒன்றுபட்ட பல நாடுகளில் இருந்தாலும் ஒன்றுபட்ட தமிழர்கள் நிற்கின்றார்கள் என்பதை கொண்டு வருகின்றதற்கான ஒரு களமாகவும் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் இருக்கும் என்பது உண்மையான விடை. அந்த வகையில் இலங்கை அரசுகள் எது வந்தாலும் அந்த அரசுகள் ஏதோ தங்களை காப்பாற்றுவதற்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கின்ற பட்சத்திலேயே இங்கே நாங்கள் பிரிவினையாக இருந்தாலும் அந்த பிரிவினைகளை மறந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான செயல் திட்டங்களையும் மக்களுக்கான செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்பது முக்கியமான விடயம். இன்று பார்க்க போனால் இலங்கையிலேயே தாயகத்தில் கூடுதலாக தமிழ் கட்சிகள் அனைத்தும் இணைந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்த
அந்த சூழ்நிலையில் புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்களும் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் கோரிக்கைகளை முன்வைப்பதன் மூலம் ஏதோ ஒரு படியாவது நாங்கள் ஏறுவதற்கு எங்களுடைய இந்த போர்க்குற்ற நிலைப்பாட்டை புலம்பெயர் நாடுகளில் கொண்டு வருவதற்கு ஒரு களமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய விழிப்பானது இந்த பொதுவாக செயற்படாத புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற ஊர்களை பற்றிய ஒரு தெளிவுக்கு கொண்டு வரப்பட்ட விழிப்பாக இருக்கின்றது. இந்த விழிப்போடு எங்களோடு கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் டென்மார்க்கில் இருந்து உளவியல் நிபுணர் கதிர் ராமநாதன் ஐயா அவர்கள். நன்றி ஐயா, நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய உணர்வுபூர்வமான விடயங்கள், தாயக நேசிப்போடு இருக்கின்ற நீங்கள் உணர்வுபூர்வமான விடயத்தில் கலந்து இந்த இதிலே கலந்து கொண்டமையிட்டு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி ஐயா. கருத்து முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி. டென்மார்க் கலையகத்தில் இந்த ஒளிப்பதிவுக்கான முழுமையான தொழில்நுட்ப விடயங்களை செய்து வந்த சக்குனம் ஐயாவுக்கும் செல்வி சுமங்கலியா கதிராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு விழிப்போடு ஒரு புதிய விடயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடரும் அடக்குமுறைகளை, ஆக்கிரமிப்புகளை, அரச பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு, விழித்தெழு, விழிப்பு.